நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள். உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. எனக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்குனா நான் உங்ககிட்ட சில விஷயங்களை கொஞ்சம் பேசுவேன். இது நம்மளுடைய அறைதானே, என்கிட்ட சொல்ல என்ன தயக்கம்? நீ சொல்லு. அதுக்கு இல்ல, பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் உங்ககிட்ட சொல்றேன். அப்போ ஏதோ ஒரு முக்கியமான விஷயம்தான் அது. நிச்சயமா எனக்கு தெரியுது. இல்லைன்னு நீ என்கிட்ட இப்படி கேட்க மாட்டியே. எதுவா இருந்தாலும் சொல்லு. என்னோட அப்பா இறந்துட்டார்னு தூதுவன் சொன்னாரல்ல, அவர் கூட இருக்கவோ கடைசி அவரை பார்க்கவோ எனக்கு பாக்கியம் எல்லாம் ஆயிடுச்சு. அவருக்கு செய்ய வேண்டிய எந்த கடமைகளையும் நான் செய்யல. அது ஒரு கவலையா என் மனசுக்குள்ளேயே இருக்கு. இதுவா விஷயம்? செய்யலாம். அவருக்கு செய்ய வேண்டியது எல்லாமே செய்யலாம். அது அவருடைய பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்ட என்னுடைய கடமையும் தானே. என் அப்பா கண்டிப்பா சொர்க்கத்துக்கு தான் போயிருப்பாரு, அதுல சந்தேகமே இல்ல. அவரு எந்த தப்பு செஞ்சதில்ல. அவரை காயப்படுத்தினவங்களை கூட சத்தமா ஒரு வார்த்தை அவர் பேசல. அவர் பேசினதெல்லாம் அந்த தேவி கிட்ட மட்டும். அதனால தானே அம்மா அங்கிருந்து அவர் கூடவே கிளம்பிட்டாங்க. ஒரு விதத்துல சொன்னா அந்த தரிசனமே புண்ணியம்தான் மீனாட்சி. கோவில்ல பூஜை புனஸ்காரம் எல்லாம் முடியட்டும். அது முடிஞ்சா அதுக்கப்புறம் நம்ம செய்ய போறது இந்த விஷயம்தான். உனக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷமா இருக்கு. என் அப்பாவோட ஆத்மா நிச்சயமா என்ன நினைச்சு பெருமைதான் படும். இதுல நீங்களும் என் கூடவே இருக்கீங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? என் அப்பாவோட மனசு சந்தோஷப்பட. போய் தூங்குமா. நாளைக்கு அதிகாலையிலேயே நம்ம கோயிலுக்கு போக வேண்டியிருக்கும். இங்க பாருப்பா. உட்காருங்க உட்காருங்க உட்காரு. நீங்க தூங்கி இருப்பீங்கன்னு நான் நினைச்சேன். பெரும்பாலும் எனக்கு ரொம்ப தூக்கம் வராது. வாழ்க்கையில கவலை இருக்கிறவங்களுக்கு தூக்கம் வராதல்ல. கவலை தான் எல்லாத்துக்கும் காரணம். சாப்பாட்டுக்காக, வீட்டுக்காக, படிப்புக்காக, வேலைக்காக எல்லாத்தையும் நினைச்சு நாம கவலைப்படுறோம். ஆனா ஒன்னு யோசிச்சு பாருங்க, இப்படி கவலைப்படுறதுக்கு ஏதாவது தேவை இருக்கா என்ன? நீங்க ஊரு ஊரா போறீங்க. நீங்க போற இடத்துல சாப்பாடு கிடைக்குது, தூங்க இடம் கிடைக்குது. இது கூட கிடைக்காதவங்க எத்தனை பேர் இருக்காங்க? ஒரு விதத்துல பார்த்தா அதுவும் சரிதான். ஆனா மத்தவங்க நிலைமைய பார்க்கும்போது நாம நல்ல நிலைமையில தான் இருக்கோம்னு தோணும். சரிதானே பூசாரி? உண்மைதான். இந்த கோவிலுக்கு வர ஆரம்பிக்கும் போது என்னோட கவலை என் சின்ன குழந்தைய பத்தி தான் இருந்துச்சு. ஆனா என்னை தேடி வந்த பஞ்சமி எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தா. அதை இது வரைக்கும் அவ காப்பாத்திக்கிட்டும் இருக்கா. இப்ப நான் சந்தோஷமா இருக்கேன். என்னோட குழந்தையும் சந்தோஷமா இருக்கா. பஞ்சமி கூட பழகினதுக்கு அப்புறம் அவங்களோட வார்த்தைகளால மனசுக்கு நிம்மதி கிடைக்குது. இருந்தாலும் அவங்க எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்க. சத்தியம். எச்சில் இலையில இருந்த சாப்பாட்டை சாப்பிட்டிருக்கா. என்ன காரணம்னு கேட்டா ஒரே ஒரு காரணம்தான், அலைஞ்சு திரியறதா விதி. ஆனா அதனால என்ன, திரும்ப தேசமங்கலம் வந்ததுக்கு அப்புறம் பொறுப்பானவளா மாறியிருக்கா. பஞ்சமிதான் இப்போ இந்த நாட்டோட வெளிச்சம். தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாம் மறந்துட்டு மனசார வேண்டிக்கிட்டு படுங்க.
உங்களுக்கு அந்த தேவி தூக்கத்தை கொடுப்பா. சுவாமி, நீங்க போறதுன்னு முடிவே பண்ணிட்டீங்களா? ஆமா மகாராஜா, என்னுடைய பயணத்துக்கான நேரம் வந்துருச்சு. அம்மாவுடைய கருணையால இங்க எல்லா விஷயமும் நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கு. அது முடியற வரைக்கும் நீங்க இருந்தா நல்லா இருக்கும். மன்னிச்சிருங்க, நான் இங்க வர்றதும் போறதும் எனக்கு கிடைக்கிற கட்டளையின்படிதான்னு நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன்ல. ம், இங்க நான் வரணும்னு எனக்கு கட்டளையிட்ட தாயே திரும்பவும் போக சொல்லிட்டாங்க. நீங்க எதுக்காக கவலைப்படுறீங்க? இவ்வளவு தூரம் கொண்டு வந்த மகமாகி உங்களையும் உங்க நாட்டையும் இனி கைவிட மாட்டாங்க. பொறுமையா இருங்க, என்ன போக அனுமதிங்க. சரி, எல்லாம் நீங்க சொல்ற மாதிரியே நடக்கட்டும். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. நல்லதே நடக்கும். ஐயோ, என்னாச்சு? எந்திரிங்க. என்னாச்சு? தண்ணி தண்ணி வேணும். இந்தாங்க, இது கோவில்ல தேவிக்கு அபிஷேகம் பண்ண பால். இது குடிங்க. இங்க இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்தது இல்லையே. எங்க இருந்து வரீங்க? என்னாச்சு? ஏன் இப்படி மயங்கி விழுந்தீங்க? காரணம் என்னன்னு சொல்லுங்க. காரணம் என்னன்னு தெரிஞ்சா நீங்களும் என்ன துரத்திடுவீங்க. என்னோட முகத்துல காரி துப்பிடுவீங்க. நான் போயிட்டு வரேன். இங்க பாருங்க, இந்த நிலைமையில உங்களால ரொம்ப தூரம் போக முடியாது. வழியில திரும்பவும் மயக்கம் வந்து இந்த மாதிரி உதவி செய்ய யாரும் வரலன்னா அதுதான் என்னோட விதினா நான் செத்துடுறேன். இல்லைனாலும் நான் உயிரோட இருக்கிறதுல யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்ல. என்னால ஒருவேளை உங்களுக்கு உதவி செய்ய முடியும். ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியணும் உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு. பாண்டிய நாட்டை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கேன். அது இங்க இருந்து ரொம்ப தூரம் இல்ல. அந்த நாட்டோட ராஜாவுக்கு உதவியா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த சந்திரசேகரனோட மகதான் நான். அப்புறம் எதனால இந்த நிலைமை? விதி. சின்ன வயசுல இருந்து எனக்கு படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அண்ணனோட போட்டி போட்டு வேதங்கள் புராணங்கள்னு எல்லாத்தையும் படிச்சேன். ஆனா அந்த படிப்பே என் வாழ்க்கைக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. அறிவு பிரச்சனை ஆயிடுச்சா? அது எப்படி? பெண்ணுக்கு படிப்பு எதுக்கு? இந்த கேள்விய கேட்டது அந்த நாட்டுல பெரிய அறிவாளின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆளு. ஒரு நாள் கோவில் வாசல்ல வச்சு என்னோட அறிவை சோதிக்கிறதுக்காக என்கிட்ட அவரு நிறைய கேள்விகள் கேட்டாரு. நான் அதுக்கெல்லாம் சரியான பதிலும் சொன்னேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவரு போனாரு. இருந்தாலும் அவர் மனசுல ஏதோ ஒரு வைராக்கியம் இருந்தது. அப்புறம் அன்னைக்கு ராத்திரி நான் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது என்னோட அறையில எனக்கு தெரியாத ஒரு ஆள் வந்தான். நான் எல்லாரையும் கத்தி கூப்பிட்டேன். எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்தாங்க. கூட்டத்துல கோவில்ல இருந்த அந்த அறிவாளியும் இருந்தாரு. நான் என்ன சொல்ல வரேன்னு கூட யாரும் கேட்கல. தன்னோட அறைக்கு ஒரு ஆம்பளைய வர சொன்னவன்னு எனக்கு ஒரு பட்டத்தை கட்டிட்டாங்க. இது எல்லாம் அந்த அறிவாளியோட தந்திரம்தான்.
ஏன் முன்னாடி தோத்து போன அந்த அறிவாளி என்ன ஊரை விட்டு போகணும்னு தண்டனை கொடுத்தாரு. என்ன நல்லாவே அவமானப்படுத்தினாரு. நான் எங்கெங்கேயோ போனேன். நான் கணக்கே இல்லாம எவ்வளவு கஷ்டங்களை தாங்கிக்கிட்டேன். சாக வழி தெரியாம இன்னும் உயிரோட இருக்க. நான் சொன்னதை கேட்டு உங்களுக்கு என் மேல கோவம் வரலையா? இல்ல, ஒரு சமயத்துல இத நானும் அனுபவிச்சிருக்கேன். பெண்கள் எல்லாரும் மத்தவங்களால தோக்கடிக்கப்படுறவங்க தான். நானும் நீங்களும் எல்லாரும். எனக்கு ஒன்னும் புரியல. வேண்டாம், என்னோட கதையும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான்னு இப்போதைக்கு புரிஞ்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு தேவையானது எது? சாப்பாடு, தங்கறதுக்கு ஒரு இடம், அது போதாதா? இந்த நாட்டை ஆள்ற ராஜாவோட தங்கச்சி தான் நான். நீங்க ஒண்ணு பண்ணுங்க. இங்க பக்கத்துல இருக்கிற ஒரு கோவில்ல அம்மன் சிலைய நிறுவற பூஜை நடந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு அங்க வர்றதுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கா? நான் யாராவது உங்களுக்கு குத்தம் சொன்னாங்கன்னா அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன். கோவில் பூஜையில ஒரு உதவியாளரா இப்போதைக்கு இருங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கடவுளுக்கு சேவை செய்யறதை விட சந்தோஷம் வேற என்ன இருக்கும்? அப்படின்னா வாங்க. இப்போதைக்கு உங்க கதையெல்லாம் யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். நீங்க எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க, அப்படிதான் நான் எல்லார்கிட்டயும் சொல்லுவேன். வாங்க. ஏன் நீங்க அங்கேயே நின்னுட்டீங்க? உள்ள வாங்க வாங்க. அரண்மனைக்கு போறேன்னு தானே சொன்னேன். அப்புறம் எதுக்காக திரும்பி வந்த? வழியில இவங்களை பார்த்தேன். ரொம்ப பாவம். பாவன் இவன் உங்ககிட்ட சொன்னாலா, இல்ல நீயே இவளை பார்த்து பாவன் முடிவு பண்ணிட்டியா? நான் விவரம் எல்லாம் அப்புறம் சொல்றேன். இப்போதைக்கு நான் இவங்களை இங்க கூட்டிட்டு வந்தது ஒரு உதவியாளரா கோவில்ல வேலை செய்யறதுக்காக தான். அது முடியாது. கோவில்ல நடக்கிறது புனிதமான ஒரு சடங்கு. அதுக்கு உதவி செய்யறதுக்கான தகுதிய முடிவு பண்றது யாரு? நீயா? நீங்க என்ன மன்னிக்கணும். கூட்டிட்டு வந்தது கோவிலுக்கு தானே, அரண்மனைக்கு இல்லல்ல. ஒருவேளை இங்க ஏதாவது தவறு நடந்ததுன்னா அதை பாத்துக்கிறதுக்கு அம்மன் ஓ, இருக்காங்க. அப்ப என்னோட வார்த்தைக்கு ஒரு மதிப்பு இல்லைன்னு நீ சொல்ற? ஐயோ, அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. இதுக்கு முன்னாடி நான் அனுபவிச்ச கஷ்டத்தை இப்ப இவங்களும் அனுபவிச்சிருக்காங்க. நான் எவ்வளோ கஷ்டம் அனுபவிச்சேனோ அதை விட அதிகமா அதே மாதிரியான கெட்ட பேரை சுமந்துக்கிட்டு இவங்க நடந்து வந்திருக்காங்க. இதுக்கு மேல எந்த தகுதியும் வேண்டான்னு எனக்கு தோணுச்சு. யாரோ ஒருத்தர் கூட இருக்கும்போது கூட என்ன எதிர்த்து பேசுறதுல ஒரு குறைச்சலும் இல்ல. நடக்கட்டும். இந்த கோவிலோட எல்லா பொறுப்பையும் தான் பாச தங்கச்சிக்கு எழுதி கொடுத்திருக்காருல அண்ணன். நான் ஒண்ணு சொல்றதுக்கு இல்லம்மா. என்ன தப்பா நினைக்காதீங்க. நான் நீ சொல்ல வேண்டியத அங்க சொல்லு. என் கண்ணுலயே நீ படக்கூடாது. என்னால உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை. பரவாயில்ல, நீங்க வாங்க. பஞ்சமி, இன்னைக்கும் விருந்தாளி கிடைச்சிருக்காங்களே உனக்கு. இவங்க மாது. யாரு என்னங்கறதெல்லாம் நான் அப்புறமா உங்ககிட்ட சொல்றேன். அப்படியே ஆகட்டும். பூசாரி, பூஜை பொருட்கள் தயார் பண்றவங்க கூட இவங்களையும் சேர்த்துக்கிறதுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? பஞ்சமி தப்பா எந்த முடிவும் எடுக்க மாட்டான்னு எனக்கு தெரியும். பயப்படாதீங்க. என்ன, நீங்க வந்து சேர்ந்திருக்கிற இடம் ரொம்ப பாதுகாப்பானது. நான் பாத்துக்கிறேன். நீங்க உங்களோட வேலையை செய்யுங்க. வாங்க.
பூசாரியோட குழந்தை, அம்மா இல்லாத குழந்தை. இவளை பார்த்துக்க வேண்டியது நான் தான். குழந்தைய ஒரு தடவை நான் பார்க்கலாமா? இதுக்கெல்லாம் எதுக்கு அனுமதி கேக்குறீங்க? ரொம்ப லட்சணமா இருக்கால்ல? நல்லா தூங்குறா. பூசாரி குழந்தையோட இங்க வந்ததுல இருந்து குழந்தைக்கு தேவையானது எல்லாத்தையும் நான் தான் பாத்துக்கிறேன். நான் குழந்தைய தொட்டு பார்க்கலாமா? அதுக்கு என்ன, தொட்டு பாருங்க. பூவை தொடுற மாதிரி இருக்கு. கோவில், பூசாரி, இளவரசி, அப்புறம் இந்த குழந்தை, இதெல்லாம் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. முதல்ல ஏதாவது சாப்பிடுங்க, அப்புறம் இங்க இருக்கிற வேலை செய்யறவங்களோட சேர்ந்துக்கோங்க. எதுக்கும் எந்த குறையும் இருக்காது. ம். வாங்க. ம். உன்னை ஞாபகத்துல வச்சுக்க சகுந்தலா. மகாராஜா பஞ்சமிக்கு நிறைய பொறுப்புகள் கொடுத்திருந்தாலும் ஒரே அம்மாவோட வயித்துல பிறந்தது நீயும் மகாராஜாவும் தான். ஆனா இப்போ உனக்கான இடம் எங்க சகுந்தலா? அரண்மனையில இப்போ ஒரு தோழிக்கான மரியாதையாவது உனக்கு இருக்கா? தப்ப மன்னிச்சிட்டேன்னு சொன்னார்ல, அப்புறம் எதுக்காக இந்த வேறுபாடு? கோயில் வேலைகள்ல உனக்கு ஏதோ ஒரு பதவி கொடுத்தாருன்னு கேள்விப்பட்டேன். பேருக்கு ஒரு பதவி, அவ்வளவுதான். நான் இப்ப என்ன செய்யணும்? இவ்ளோ வேலைகளுக்கு இடையில என் தம்பி கிட்ட என்னால பேசக்கூட முடியல. இந்த வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ சொல்றத மகாராஜா கேப்பாருன்னு நினைக்கிறியா? ஒருபோதும் இல்ல. நம்மள அவரு ஒதுக்கி வச்சிட்டாரு. பஞ்சமி, இங்க வா. என்னக்கா? கோவில் விஷயங்கள்ல முடிவு எடுக்கிறதுக்கு உனக்கு யாரு உரிமை கொடுத்தாங்க? நடக்கிறது கோவில் பூஜை தானே. பாவப்பட்ட வழிபோக்கர்கள் ஒருவேளை சாப்பாட்டு கேட்டு அங்க வந்தாலோ, ஓய்வெடுக்க ஒரு இடம் கேட்க செஞ்சாலோ கொடுக்காம இருக்க முடியுமா? அதுக்கு அண்ணனும் எதுவும் சொல்லல. அண்ணன் எதுக்குமே உன்னை ஒன்னும் சொல்ல மாட்டாரே. அண்ணனையும் அண்ணியும் நீ அப்படி வசியம் பண்ணி வச்சிருக்கல. எதுக்காகக்கா நீங்க இப்படி பேசுறீங்க? ஞாபகம் வச்சுக்கோ, முடிஞ்சது எல்லாத்தையும் திரும்ப பண்றதுக்கு என்னால முடியும். போதும், நிறுத்து. மன்னிச்சாலும் அடிச்சாலும் திருந்தாத சில ஜென்மங்கள் இந்த பூமியில இருக்கு. என்ன பண்ண முடியும்? பஞ்சமி கிட்ட நீங்க பேசுனதுக்காக இப்ப என்னால எதுவும் சொல்ல முடியல. ஆனா ஒரு விஷயம் ஞாபகத்துல இருக்கட்டும். பஞ்சமிக்கு நீதி வழங்கினதுல தேசமங்கலத்து ராஜா ஒரு தப்ப பண்ணிட்டாரு. சொந்த சகோதரியே தப்ப பண்ணியிருந்தாலும் அதுக்கான தண்டனை ரொம்ப பெருசா இருக்கும். உங்களுக்கும் சேர்த்துதான் சொல்றேன். பதவி வயசை பார்த்து யாருக்கும் கிடைக்கிறது இல்ல, நல்ல செயல்களை பார்த்துதான். பஞ்சமி எல்லார்கிட்டயும் அன்பா இருக்கா. மகாராஜா நீடூழி வாழணும். நாடு முழுக்க நல்ல செய்தியா இருக்கு. இந்த நாட்டை விட்டு போன நம்மளோட மக்கள் எல்லாரும் கூட்டம் கூட்டமா திரும்பி வர ஆரம்பிச்சிருக்காங்க. சத்திரங்கள்லயும் சரஸ்வதி மண்டபத்திலையும் சுற்றுலா பயணிகள்லாம் வந்து தங்க ஆரம்பிச்சிருக்காங்க மகாராஜா. என்னன்னு சொல்றது, வருஷக்கணக்கா தேசமங்கலத்துக்கு வராம இருந்த அற்புதமான கிளிகள் கூட திரும்பி வர ஆரம்பிச்சிருக்கு. எல்லாம் அந்த அம்மாவுடைய கருணையும் பரமேஸ்வரனுடைய மகிமையும் தான். அம்மா பகவதி, எல்லாரும் நடக்கிற பூஜையை நல்லபடியா நடத்தி முடிக்கிறதுல மட்டும் கவனம் செலுத்தினா போதும். அதான் எல்லாருக்கும் நல்லதும் கூட. கேள்விப்பட்டீங்களா? தேசமங்கலத்துல நடக்கிற விஷயம் எல்லாம் அந்த தேவியோட உற்சவம் நடக்க போகுது. அது நடக்காதுன்னு சொல்லித்தானே மாமா வாக்கு கொடுத்திருக்காரு.
குழந்தைய கூட்டிட்டு வரதுக்கு ஆள் அனுப்பியிருக்கேன்னு மாமா சொன்னதெல்லாம் வெறும் பொய். தேசமங்கலத்துல ஒரு தூசி விழுந்தாலும் உடனே அதை நம்ம கிட்ட வந்து சொல்ற அந்த விமலா கூட அந்த மாதிரி ஒரு ஆளை இன்னும் பார்க்கவே இல்லை. தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க மாமா. சைரந்திரி தான் அறிவில்லாம இல்ல அகங்காரத்துல பேசுறான். ஆமா மாமா, நான் அகங்காரிதான். சேனாதிபதியோட மகங்கிற திமிரும் அப்புறம் என் மாமாவோட மருமகங்கிற திமிரும் எனக்கு அதிகமாவே இருக்கு. தோத்து போனதுக்கு அப்புறம் கோவம் வருது சாதாரண விஷயம்தான். இதுக்கப்புறம் நீங்க என்ன சொல்லி எங்களை ஆறுதல் படுத்த போறீங்க? ஒருவேளை தேசமங்கலத்தோட உற்சவத்துக்கு நீங்களும் கிளம்பி போக போறீங்களா என்ன? உன் வார்த்தை ஜாலம் ரொம்ப நல்லா இருக்கு. என்ன சொன்னா மனசு வலிக்கும்னு உனக்கு நல்லா தெரியுது. தேசமங்கலத்தோட திருவிழாவை முடக்க நான் உன்கிட்ட சொன்னேனா? இல்ல. தேசமங்கலத்துல அற்புதங்கள் ஏதாவது நிகழும்னு நான் சொன்னேனா? இல்ல. நான் சொன்னது ஒரே ஒரு விஷயம்தான். விஷ்ணு தத்தனோட குழந்தை இந்த பலிபீடத்துக்கு வரும்னு. அப்படி மட்டும் நடக்கலனா தான் இப்படியெல்லாம் பேச உனக்கு உரிமை இருக்கு. இத பாரு நாகேந்திரா, பலி பூஜைக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் உடனடியா பண்ணி ஆகணும். நாளை விடியற்காலைக்குள்ள அப்படி ஒரு பலி இங்க நடக்கலனா அப்புறம் நான் இருக்க மாட்டேன். இது சத்தியம். கருண செய்வம்பிகே தேவி மூகாம்பிகே தேவி மூகாம்பிகே சர்வார்த்த சாதிகே. ரொம்ப நல்லா இருந்துச்சுமா. இதை விட ஒரு பெரிய விசேஷம் தேசமங்கலத்துல இது வரைக்கும் நடக்கவே இல்லை. இவ்வளவு நாள் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருந்தாலும் இப்படி ஒரு அற்புதம் நடந்திருக்கு. இதெல்லாம் ஈஸ்வரனோட கருணை தான். வேற என்ன சொல்றது? பஞ்சமி தேவியோட வெளிச்சத்துல தானே வாழ்ந்துட்டு இருந்தா. அந்த கலைவு முகத்துல இருக்கு. சுதாமணி, குழந்தைய கொஞ்சம் பாரு. ஐயோ தெய்வமே! மகாராணி சீக்கிரமா வாங்க. மகாராஜா, குழந்தையை காணோம். ஐயோ, என்னோட குழந்தை, என்னோட குழந்தை. எல்லாரும் போய் தேடி பாருங்க, சீக்கிரம் போங்க. எங்கன்னு தெரியலையே. ஐயோ, என்னோட குழந்தை எங்க போனா? கோவிலை விட்டு வெளியே போன எல்லார்கிட்டையும் கேளுங்க. எல்லா திசையிலையும் தேடுங்க. குழந்தைய சீக்கிரமா கண்டுபிடிக்கணும். உத்தரவு மகாராஜா. எல்லாரும் போங்க, சீக்கிரம் போங்க. மகாராஜா, என்னோட குழந்தை. ஓ சாரி, என் வாக்க காப்பாத்த முடியாம போயிடுச்சு. மகாராஜா, நீங்க பயப்படாதீங்க. என்னுடைய வீரர்கள் குழந்தைய கண்டுபிடிப்பாங்க. கண்டிப்பா கண்டுபிடிப்பாங்க. அம்மா தேவி, உங்களோட இடத்துல இருந்துதான் என் குழந்தை காணாம போயிருக்கு. உங்ககிட்ட வேண்டத்தை தவிர எனக்கு வேற எதுவுமே தெரியாது. உங்களுக்கு பூஜை செய்யறதுல நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா அதுக்கான தண்டனையா இது? மகாராணி, மகாராஜா, மகாராஜா, கோயில இருந்த அந்த பாட்டுக்காரனையும் அந்த மாதுவையும் காணும். மாது, மாது எங்க போனா? பாத்தீங்களா மகாராஜா, ஊரும் பேரும் தெரியாதவங்களை கூட்டிட்டு வந்து இந்த கோயில்ல தங்க வச்சப்ப நான் இவகிட்ட சொன்ன மகாராஜா. ஆனா அன்னைக்கு இவ சொல்றது கேட்டு நீங்க என்ன பேச விடல. இப்போ உங்களுக்கு அதுக்கான பலன் தான் கிடைச்சிருக்கு. பஞ்சமி, அப்படிப்பட்ட ஒரு பொண்ணுன்னு எனக்கு தோணலன்னா. மகாராஜா, ஒரு விஷயம் உண்மை.
மாதுங்கிற அந்த பொண்ணு இங்க வந்ததுக்கு அப்புறமா தான் ஆதித்யங்கிற பாட்டுக்காரன் இங்க வந்தான். 2 பேரும் அனாதன்னு போய் சொல்லி நம்ம எல்லாரும் ஏமாத்திட்டாங்க. ஆனா நிஜம் என்னன்னா அவங்க இந்த தேசமங்கலத்தோட எதிரிகள். இங்க நடந்துகிட்டு இருக்கிற சடங்கை நிறுத்துறதுக்காகத்தான் அவங்க இங்க வந்திருக்காங்க. சிவசங்கரா, படைகள் கூட நீயும் போ. ஒரு நிமிஷத்து கூட இனியும் வீணாக்க கூடாது. சீக்கிரமா குழந்தைய மீட்டு கொண்டு வாங்க. போங்க சீக்கிரம். சரிங்க ஐயா. அண்ணா, இந்த விஷயத்துல நான் தப்பு செஞ்சுட்டேனா? பூசாரி, மகமாயி என்ன சோதிக்கிறாங்க. இதை என்னால தாங்கிக்க முடியுமான்னு தெரியல. என்னோட பொண்ணு இல்லாம என்னால வாழ முடியுமான்னு எனக்கு தெரியல. பூசாரி, அம்மா தாயே, மகாராஜா, மகாராஜா, தேடி போனவங்க யாரும் இன்னும் திரும்பி வரல. நேரம்தான் போய்கிட்டே இருக்கு மகாராஜா. அதுக்கு என்ன? சடங்கு இன்னும் பாக்கி இருக்கு. விடியறதுக்குள்ள நடக்க வேண்டிய சடங்குகள் குறிச்ச நேரத்துல நடக்கலன்னா அது தோஷமாயிடு ராஜா. தூதுவரும் கிளம்பி போயிட்டாரு. நல்லது சொல்றதுக்கு யாருமே இல்லையே மகாராஜா. நாட்டோட செழிப்பு பக்கத்துல வந்தும் பூர்த்தி செய்ய முடியாம இருக்கு அப்படிங்கிறது இந்த நாட்டுக்கும் நாட்டோட மகாராஜாவுக்கும் கெட்டதுன்னு சொல்லுவாங்க. சொல்லட்டும். நாட்டோட ராஜாவை பத்தி குறைகள் சொல்றவங்க சொல்லட்டும். இப்படி ஒரு நிலைமையில நான் என்ன பண்ண முடியும்? சொந்த குழந்தைய தவறவிட்ட கவலையில இருக்கிற ஒரு அப்பா அவரு. அவர்கிட்ட போய் தொடர்ந்து பூஜையை பண்ணுங்கன்னு சொல்ல முடியுமா என்னால? அவருக்கு இவ்வளவு பெரிய கஷ்டம் வந்ததே என்னுடைய திறமையின்மையால தானே. மகாராஜா, தேவியோட கருணை இந்த நேரத்துல இல்லைன்னு நீங்க வருத்தப்படுறதை விட தொடங்கின பூஜையை பாதியில நிறுத்துறது தான் பாவம். தேசமங்கலத்துல மிச்சம் இருக்கிற உயிர்களையும் சேர்த்து எல்லா உயிர்களும் அழிஞ்சிரும் மகாராஜா. அழியட்டும், எல்லாம் அழிஞ்சு போகட்டும். தேசமங்கலத்தை ஆட்சி செஞ்சவங்கல்ல மோசமான ராஜான்னு எல்லாரும் என்ன கேலி செய்யட்டும். மகாராஜா, மகாராஜா, மகமாய்க்கு செய்ய வேண்டிய பூஜையில என்னால எந்த குறையும் வராது. ஏத்துக்கிட்ட கடமைய நான் பூர்த்தி செஞ்சிடறேன். பூசாரி, நீங்க கவலைப்படாம இருங்க. சர்வஸ்வரூபிணியான அந்த தேவிய நான் நம்பிதான் ஆகணும். நான் செஞ்சு முடிக்க போற இந்த பூஜைகள் தான் என் தேவி கிட்ட என்னோட வேண்டுதல்கள். பூஜைகளை செய்யறதுக்கு அனுமதி கொடுங்க. ரொம்ப சந்தோஷம். அம்மா தேவி, அம்மா மகமாயி, இந்தாங்க ராஜா. அம்மா தாயே, அம்மா தாயே. தேவி, குழந்தை அழுதுகிட்டே இருந்ததுனால ஆளுங்க இருந்த வழியில என்னால வேகமா வர முடியல. கொஞ்ச நேரத்துக்கு ஆவணிப்பாறை குகையில ஒளிஞ்சிருந்தேன். அப்புறம் தான் வந்தேன்.
ம், நீ எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே கொடுத்துருக்கேன், வாங்கிக்கோ. முதல்ல பண்ண வேண்டிய பூஜையை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த குழந்தைய பலி பீடத்துக்கு கொண்டு வரணும். ம். தேசமங்கலத்துக்கு பிடிச்சிருக்கிற கஷ்டம் என்னைக்குமே தீராது. நம்ம இஷ்ட தெய்வத்துக்கு இந்த பலி கொடுத்துட்டோம்னா அடுத்த நிமிஷமே தேவி பூஜை தடப்படும். அதுக்கப்புறம் என்னைக்கும் தேவிக்கு நிரந்தர இடம் இருக்காது. உடனடியா பண்ண வேண்டிய பூஜைகளை பண்ணணும். ஓம் கிரீம் ரீம் ஐம் சக்தி. ஓம் கிரீம் ரீம் ஐம் சக்தி. ஓம் காளி ஸ்ரீ காளி பத்ரகாளி ஸ்வாஹா. ஓம் காளி ஸ்ரீ காளி பத்ரகாளி ஸ்வாஹா. இப்ப என்னாச்சு? தேசமங்கலத்து மக்களுக்கு தெரிஞ்சிருச்சா? இல்ல வீரர்கள் யாராவது உன்னை பிடிக்க வராங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இங்கிருந்து திரும்பி போறப்பதான் எனக்கு தோணுச்சு, நான் எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிருக்கேன். அத நீங்களும் சொன்னீங்க. அப்படி இருந்தும் எனக்கு கிடைச்சது என்னவோ இந்த சின்ன பரிசுதானா? உங்களுக்கு கிடைக்க போறது ஒரு நாடும் அதோட அதிகாரமும். அப்போ நானும் என் வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா வாழணும்ல. எனக்கு நிறைய பணம் வேணும். விலை பேசுறியா? பணம் இல்ல, இந்த வாழ் தான் உன்னை பணமாக்கும். நாகேந்திரா, இஷ்ட தெய்வத்துக்கு பலி கொடுக்கறதுக்கு முன்னாடி இங்க ரத்த சிந்தினா அசுத்தமாயிடும். மாது ஓய்வெடுக்கட்டும். சடங்குகளை முடிச்சு மாதுவுக்கு வேணுங்கிற பரிசை நாம கொடுக்கலாம். ஓம் கிரீம் சக்தி. ஓம் ஸ்ரீம் சக்தி. மகாராஜா, எல்லா அபிஷேகமும் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு. இனிமே மூடி பூஜை செய்யணும். பிரசன்ன பூஜையை நடத்திட்டோம்னா தேவி முழு திருப்தியோட இந்த நாட்டையும் உங்களையும் ஆசீர்வதிப்பாங்க. நான் பூஜையை செய்யட்டுமா? ஆகட்டும். அம்மா தேவி, உங்களுக்கு செய்ய வேண்டிய பூஜையை நான் பூர்த்தி செஞ்சிருக்கேன். என் குழந்தை இல்லாத இந்த உலகத்துல எனக்கு ஒரு வாழ்க்கை வேண்டாம். என்னோட உயிரையும் உங்களுக்கே நான் அர்ப்பணிக்கிறேன். அம்மா, அம்மா,
ஓம் சக்தி ஸ்ரீ சக்தி ஜெய் ஜெய் சக்தி ஓம் கிரீம் சக்தி. ஹேய் மாது, நாகேந்திரா, இவ மாயாஜாலக்காரி, கொல்ல அவள. தேசமங்கலத்துல இருக்கிற மக்கள் எல்லாரும் அவங்க சுவாசிக்கிற மூச்சை விட என்ன நேசிக்கிறாங்க. இவ்வளவு காலமும் என் மக்களை கஷ்டப்படுத்தி உனக்கு திருப்தி கிடைக்கலையா? நீ போட்ட கணக்கெல்லாம் தவறானது. தேசமங்கலத்துல இதுவரைக்கும் நடத்த வேண்டிய பூஜை எல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் இப்போ தேசமங்கலத்துல மக்களை காக்கிற குலதெய்வம். மகாராஜா, விதிமுறைப்படி பூஜை செய்ய வேண்டிய நேரம் முடிஞ்சிடுச்சு. இன்னும் கதவை திறக்கலையே. ஆமா தாயே, இன்னும் என் நாட்டுக்கான சோதனை தெரியலையாமா? அம்மா, உங்க அருள் கிடைச்சிருச்சுன்னா அது எங்களுக்கு தெரியற விதமா பூசாரியோட குழந்தைய கண்டுபிடிச்சு கொடுத்துருங்கம்மா. அம்மா தாயே, தேவி, குழந்தை கிடைச்சிருச்சு. குழந்தை பாருங்க. என் குழந்தை. மகாராஜா, சந்தேகமே வேண்டாம். தேசமங்கலத்தோட மண்ணுக்கு அம்மாவோட அருள் கிடைச்சிருக்கு. பகவதி, ராஜா, தேவி மகமாயி, ராஜா, தாயே, தேவி, ராஜா நெடுூழி வாழ்க. எல்லா வீட்லயும் கஷ்டம் வந்தப்போ ஆடு மாடெல்லாம் வீட்டை விட்டு போச்சு இல்ல? இப்ப கூட்டத்தோட எல்லாமே திரும்பி வந்துருச்சு மகாராஜா. அது போதும், இப்ப நான் சந்தோஷமா இருக்கேன். நிறைய இன்னல்களை கடந்து
தேசமங்கலம் அதோட நன்மைகளை அடைஞ்சிருக்கு. அம்மா தாயே, அம்மா பகவதி, எல்லாரையும் நல்லா எல்லாரையும் காப்பாத்தணும். அம்மா பராசக்தி, அம்மா தேவி, அம்மா. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.